ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த flappybird.html ஃபைலை வந்து நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ்ல வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எந்த பிளகினும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, டேரெக்டாக நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளேயே போய் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு என்ன ஹோஸ்டிங் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து மோரார்லெஸ் சிமிலர் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற அதே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக HTML ஃபைலை வந்து உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டில் கேஷை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டோட டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் ரைட் கோட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட டேஷ்போர்டுக்கு வந்து நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ public.html இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஏரோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைலாக ஃபோல்டராக கேட்கும். ஸோ நான் ஃபைலை தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது உள்ள வந்து எனக்கு ஒரே ஒரு HTML ஃபைல் மட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளாப்பி பேர்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ சென்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிடுச்சா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஜிப் ஃபைலாக அப்லோட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஜிப் ஃபைலில் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இந்த இடத்துல டாட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எங்கே அதை எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மை ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து இப்போ ஃப்ளாப்பி பேர்டுன்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய ரூட் டைரக்ட்லேயே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு இந்த ஃபைல் வந்து. ஸோ இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணனாலே எனக்கு தெரியும் index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கிறது. ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம். எங்கே மூவ் பண்ண போகிறோம், நம்ம public.htmlக்குள்ளே மூவ் பண்ண அந்த ஃபைலை. ஸோ இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த index.html இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆரோ மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஐக்கானு. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ public.html செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம index.html வந்து இந்த பப்ளிக் HTML ஃபோல்டருக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஜிப் ஃபைல் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரூட் டைரக்டரி வந்துட்டு இந்த ஃப்ளாப்பி பேர்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுவும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம public.html உள்ளே போயிட்டு இந்த index.html இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ரீநேம் பண்ணலாம்னா flappybird.html அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ரீநேம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த கேம் வந்து எப்படி வியூ பண்ணலாம்னா, ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு flappybird.html சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நம்ம போய்க்கணும். ஸோ நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா justwritecode.in, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து /flappybird.html அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் இப்போ நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், ஓகேங்களா. இப்போ நம்ம கேம் வந்து கரெக்டாக justwritecode.in/flappybird.html வந்து நம்ம கேம் வந்து ஷோ ஆகுது, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு HTML ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் வந்து ஈஸியாக வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.